ஹாய்! இது சண்டே அப்போ எடுத்த வீடியோ தான். சண்டே வந்து ஏன்டா வருதுன்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா சமையல் வேலை அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. எனக்கு ஃபுல்லா வேலை முடிக்கவே ஈவினிங் 4:00 ஆயிருது. சண்டே வந்து செவரொட்டி தான் செஞ்சிருந்தேன். அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை கொஞ்சம், சிக்கன் கிரேவி வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து செவரொட்டி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான இதுதான். நாங்க ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து வீட்ல தீபாவளிக்கு ஆடு வெட்டுறாங்க அப்படின்னா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா செவரொட்டி சுட்டு தான் சாப்பிட்டுருவோம். ஸோ இப்போ வந்து எப்படின்னா, இந்த மாரி கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் போட்டு வைக்கிறது. சிம்பிள் தான். குட்டி குட்டியா வெங்காயம் கட் பண்ணி பெரிய வெங்காயமோ, சின்ன வெங்காயமோ கட் பண்ணி எடுத்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எடுத்துக்கணும். நான் ஃபர்ஸ்ட்டே வந்து செவரொட்டிய கொஞ்சமா ரொம்ப கொதிக்க கொதிக்க தண்ணீல சூடு பண்ணாம, கொஞ்சமா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் போட்டு. ஸோ இத குட்டி குட்டியா சிசர் வச்சு நம்ம செவரொட்டியும் கட் பண்ணி போட்டு, தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு, நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சுருண்டு வரும். லாஸ்ட்டா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நான் மிளகு சீரகத்தூள் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நான் வந்து நிமலனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறனால மிளகு சீரகம் மட்டுமே போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். சைட் பை சைட் நான் வந்து சிக்கன் குழம்பும் வச்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஹெல்த்தியாக சிக்கனை ஃப்ரை பண்ணுவோம். ஏன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்மியாக ஊற்றி, ஆனால் ஃப்ரை பண்ணதை விட செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் இதை செய்கிறப்போ உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படின்னு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நாங்கள் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சா, சென்னையில் சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. ஸோ நாங்கள் மாடியில் போய் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து எங்கே போனோன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.